வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, எவன் ப்ளஸ் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். எவன் ப்ளஸ் ஒருவன் எவன் ஒருவன். உயர்வு ப்ளஸ் அடைவோம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உயர்வடைவோம். உயர்வு ப்ளஸ் அடைவோம் உயர்வடைவோம். பிரித்தெழுதுதல், வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. வேதி ப்ளஸ் உரங்கள். வேதியுரங்கள். வேதி ப்ளஸ் உரங்கள். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். எளிது. எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை எது? கொம்பு கிளை, புழை துளை, அசும்பு நிலம், கான் காட்சி என்பது தவறு. கான் என்பதன் பொருள் காடு. கான் காடு. பொருந்தாத இணை எது? சூழி தலையில் அணிவது, குழை காதில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, கிண்கிணி இடையில் அணிவது என்பது தவறு. கிண்கிணி காலில் அணிவது. பொருந்தாத இணை எது? பொருந்தாதது முல்லை ஏற்பாடு என்பது பொருந்தாதது. முல்லை நிலத்தின் சிறுபொழுது மாலை, நெய்தல் நிலத்தின் சிறுபொழுது ஏற்பாடு, குறிஞ்சி நில சிறுபொழுது யாமம், மருத நிலத்தின் சிறுபொழுது வைகறை, பாலை நிலத்தின் சிறுபொழுது நண்பகல். பொருந்தாத இணையை காண்க. பொருந்தாதது விஸ்தாரம் அளவு என்பது பொருந்தாதது. விஸ்தாரம் என்ற சொல்லின் பொருள் பெரும் பரப்பு. சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, பொக்கிஷம் செல்வம், நமஸ்காரம் வணக்கம். வழுவுச்சொல் இல்லாத தொடரை எழுதுக. ஆன்சர் பி. அதை செய்தது நான் அல்லேன். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானதை குறிப்பிடுக. ஆன்சர் ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. ஆங்கில சொல்லுக்கான தமிழ்ச்சொல் பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாதது டெம்பெஸ்ட் சுழல் காற்று என்பது பொருந்தாதது. டெம்பெஸ்ட் பெருங்காற்று, ஸ்ட்ரோம் புயல், டொர்னாடோ சூறாவளி, சீப்ரிஸ் கடற்காற்று. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வானம் வானம், ஆகாயம் வெடி. தொடர் அமைப்பினை கண்டறிக. பாடி மகிழ்ந்தனர் வினையெச்சத் தொடர். பாடி மகிழ்ந்தனர் வினையெச்சத் தொடர். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே தொழிற்பெயர் பாடல், வினையால் அணையும் பெயர் கேட்டவர். சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க. ஆன்சர் பி. பசி, பானம், பிடி, புலி, பௌவம். சரியான அகரவரிசையை எழுதுக. ஆன்சர் டி. தண்ணீர், தாவி, தீவு, துன்பம், தூவி. அகரவரிசைப்படுத்தி எழுதுக. ஆன்சர் ஏ. நீலம், பவளம், மாணிக்கம், முத்து, வைரம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆன்சர் சி. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் டி. தானியம், துள்ளி, தேடல், தொகுதி. விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். எலியும் பூனையும் போல வேற்றுமை. இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் ஏமாற்றம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பசுமரத்து ஆணி போல, எளிதில் மனதில் பதிதல். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. ரீஃபார்ம் சீர்திருத்தம். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது இனமொழி விடை. நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? ஆன்சர் சி. கண்ணா வா, அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம். நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? ஆன்சர் டி. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. எனக்கு கூட உங்கள மாறி ஆடனமுன்னு ஆசை.
இதற்கான எழுத்து வழக்கு எனக்கு கூட உங்களைப் போல் ஆட வேண்டும் என்று ஆசை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. குடுத்துடு. இதற்கான எழுத்து வழக்கு கொடுத்து விடு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? வினாச்சொல் யார்? எவ்வகை வினா என்பதை எழுதுக. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல் அறிவினா. காட்சி அழகு. காட்சி + ஈ + அழகு. பின்வருவனவற்றுள் தொடர்பு படுத்துக. ஆன்சர் இகர ஈறு. இகர ஈறு. சரியான இணையை தேர்ந்தெடு. உயிர் + உயிர் மலை + அருவி. உயிர் + உயிர் மலை + அருவி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிக. கொள் கோல். கொள் வாங்கு. கோல் புறங்கூறல். குறில் நெடில் பிழையான சொல் எது? கல் கால். கிரி கீரி. குடம் கூடம். கெண்டை கொண்டை. பொருந்தாதது. கெண்டை கொண்டை என்பது பொருந்தாதது. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 10 பாட்டு நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். ஆன்சர் கூற்று இரண்டும் சரி. 2 கூற்றுகளும் சரி. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று நா 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 இவை மூன்றும் மயங்கொலி எழுத்துகள். காரணம் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடு உடையது. ஆன்சர் கூற்று சரி. காரணம் சரி. கல்லாமை ஒழிக எனும் பொருளில் வரும் தொடர். ஆன்சர் விழைவுத் தொடர். கல்லாமை ஒழிக எனும் பொருளில் வரும் தொடர் விழைவுத் தொடர். நேரான தமிழ்ச்சொல் அறிக. டெரகோட்டா. டெரகோட்டா என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் சுடுமண் சிற்பம். பொருளின் செறிவை சுட்டுக. பொருளின் செறிவை சுட்டும் சொல் கன்னங்கரேல். சொல்லும் பொருளும் பொச்சாப்பு சோர்வு. பொச்சாப்பு என்ற சொல்லின் பொருள் சோர்வு. குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும்? தாத்தா. உப்பர் என்பது தாத்தாவை குறிக்கும். பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஆன்சர் ஓர் ஊர். ஓர் ஊர். பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஒரு நகரம். ஓர் ஊர் ஒரு நகரம். சொல்லையும் பொருளையும் பொருத்துக. ஒப்புமை இணை. அற்புதம் வியப்பு. முகில் மேகம். உபகாரி வள்ளல். கீழ்க்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றில் 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்களின் வலைப்பின்னல்தான் படைப்புணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாம். மூளை முதுகு தண்டில் இருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் போல உள்ளது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லிலிட்டர் குருதி தேவைப்படுகிறது. சிறுமூளைதான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் மனித மூளை. மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். மூளை எங்கிருந்து முளைக்கிறது? முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது? 800 மில்லிலிட்டர். நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது சிறுமூளை. அடுத்து சேர்த்தெழுதுதல். இவை ப்ளஸ் எல்லாம் இவையெல்லாம். என்றென்றும் பிரித்தெழுதுக. என்று ப்ளஸ் என்றும். தாம் ப்ளஸ் இனி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாமினி. இன்று ப்ளஸ் ஆகி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. புரவலர் என்பதன் எதிர்ச்சொல் இரவலர்.
பொருந்தாத இணையை கண்டறிக. வடக்கு குணக்கு என்பது பொருந்தாதது. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாததை கண்டறிக. ஆன்சர் கழங்கு. கழங்கு என்பது பெண்பார் பிள்ளை தமிழின் பருவம். பொருந்தா சொல்லை கண்டறிக. பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிக. ஆன்சர் சிறுதேர். சிறுதேர் என்பது ஆண்பார் பிள்ளை தமிழின் பருவம். பொருந்தாத இணையை கண்டறிக. படுகர் மேடு என்பது பொருந்தாதது. படுகர் என்ற சொல்லின் பொருள் பள்ளம். ஆரி அருமை இரடி திணை அல்கி தங்கி படுகர் பள்ளம். சந்திப்பிழையற்ற தொடரை அறிக. சந்திப்பிழையற்றது ஆன்சர் டி. நெகிழிப்பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்க. ஆன்சர் கத்தரி பிஞ்சு, வாழை கச்சல், மாவடு, அவரை பிஞ்சு. அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு. மரபு வழுவை காண்க. மரபு வழு. குயில் கத்தும் என்பது மரபு வழு. குயில் கூவும் என்பதே சரியானது. மயில் அகவும், கோழி கொக்கரிக்கும், கிளி கீச்சிடும், குயில் கூவும். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மயில் அகவும். சந்திப்பிழையை நீக்குக. ஆன்சர் ஏ. உலக பெரும் புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. உண்டாக்குதல். ஆன்சர் விளை. விளைவித்தல், உண்டாக்குதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார். பார் என்ற சொல்லின் பொருள் உலகம், மேதினி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்லுதல், செப்புதல், கூறல். உன் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் உண்டால். ஆடினான் வேர்ச்சொல்லை தருக. ஆடு. சரியான அகரவரிசையை எழுதுக. ஆன்சர் ஏ. கரம், கானகம், கீற்று, கொண்டை, கோட்டை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் ஏ. வகுப்பு, வானம், விழி, வெற்றி, வேள்வி. அகரவரிசையில் எழுதுக. ஆன்சர் ஏ. துறைமுகம், பொருள்கள், முதலீடு, வணிகம். கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படி எழுதுக. ஆன்சர் சி. சங்கு, சிற்பம், சுத்தி, சொட்டு. விடை வகைகள். கால்பந்து விளையாடுவாயா என்ற வினாவிற்கு கைப்பந்து விளையாடுவேன் என்பது எவ்வகை விடை? இனமொழி விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்க. மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது? இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது? என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பிறவினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். வீடு கட்டி ஆயிற்று. செயப்பாட்டு வினை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. பொருத்துக. கிரியேட்டர் படைப்பாளர், ஆர்டிஸ்ட் கலைஞர், கார்ட்டூன் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விஷம் நஞ்சு. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல். ஆன்சர் குடந்தை. கீழ்காணும் ஊர் பெயர்களில் தவறான மருவுவை எழுதுக. தவறான மருவு என்பது வினா தவறு. சரியான மருவு கோவை, கோயம்புத்தூர். கீழ்காணும் ஊர் பெயர்களில் சரியான மருவு கோவை, கோயம்புத்தூர். சரியான சொல் எது? கோழி என்பதன் இளமை பெயர் கோழி குஞ்சு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். நாவாய் என்பதன் சரியான சொல் படகு. பொருத்தமான காலத்தை சுட்டுக. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடு துயில் நீங்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர். இறந்த காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. கண்ணன் வந்தான். இறந்த காலம்.
சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் கவிழும். சோலை பூவினில் வண்டினம் கவிழும். இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. நகை புன்னகை பொன்னகை. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. செய். செய் என்ற சொல்லின் இருபொருள் செயலை செய், வயல் நிலம். கலைச்சொல் அறிதல். லெக்சிகன் சரியான கலைச்சொல் பேரகராதி. சரியான கலைச்சொல்லை அறிதல் மோரல் நீதி. கைடன்ஸ் வழிகாட்டுதல். டிசிப்ளைன் ஒழுக்கம். சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர். புலி டேஷ் சரியான சொல் பரல். புலி பரல். அவசர குடுக்கை சொல்லின் பொருள் எண்ணி செயல்படாமை. சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியானதை தேர்ந்தெடு. கம்பு கம்பங்கொல்லை. சரியான தொடரை தேர்ந்தெடு. பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். 8, 10 ஆகிய எண்ணுப் பெயர்களின் பின் வல்லினம் மிகாது என்பது தவறான தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும். ஆன்சர் சி. வல்லினம் மிகுமிடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும். அடுத்து பொறுத்துக. சொல் பொருள் தேசம் நாடு நெறி வழி மாசற குற்றமில்லாமல் மேதைகள் அறிஞர்கள். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. ஆன்சர் ஏ. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். தேங்க்யூ.